வாழினீவீர் பல்லாண்டு பல்லாண்டு என்று நம்மையெல்லாம் நலமுற வாழ்த்துகின்ற பெருமையும் வளர்த்துகின்ற பெருமையும் உரியவர். தாயாய் தந்தையாய் தனிப்பெரும் ஒளியாய் நின்று காக்கின்றது காவல் தெய்வம், காகஸ்வரூபம், பிறருக்கு அளித்து மகிழ்கின்ற ஒரு ஆனந்தத்தின் தீர்க்கம். இதுதான் புஜண்டம் என்று பெயர். அண்டம் புஜண்டமாகி நின்றதினாலே அண்டத்தில் பிறந்த அனைவரும் அவரது கருணையில் நிறைந்தவர்கள். வாழினீவீர் என்று என்றும் வாழ்ச்சொலி நிறைந்து கேட்கின்ற கருணையை தந்தவர் அவர். அவரை மனத்தில் நினைப்போமையானால் சர்வ சுகங்களும் நம்மை வந்து அடையும் என்று சொல்லி அமைகிறேன். நண்பரே, மாலவன் திங்கள் வளர்மதி காலம் பஞ்சமி திதி நாளின் தொட்டு அமைந்தார் உள்ளமெல்லாம் ஆனந்தத்தின் கீர்த்தி பலம் தன்னை அமைமொரு நேர்த்திதனை ஆதாரத்தின் பெருக்கோடு அடைந்தே மகிழ்வார் என்றோ பாங்குடனே பங்கையத்தாள் பரிவுடன் அளித்த வரமன்றோ தொடுக்கும் செயல்களும் துல்லியமாய் நலங்குட்டி வித்தகமாய் உகந்து நின்று மாறி பொழிதலுமாகி சொர்ணமொழி கொள்ளுதலுமாகி சூழுலகில் இருளது தன்னை காலத்தால் கண்டாலும் வாஞ்சையுடன் கூறுவேன் கண்மணிகாள் தமக்கு என்றும் கவசமாய் நின்று நிறைந்து நல்லாளின் பெருக்கோடு நிலை கொண்டு வாழ்வீரே. தொடுத்தையும் மொழியின் தீர்க்கம் வகுத்தாருக்கு வளந்தன்னை தருகுமென்றோ உத்தமமாய் உலகுதனில் பாரதத்தின் பெருமை மீசுரமாய் திகழுமென்று ஆதிசக்தியம் தமக்கு உகந்தளித்த வரமன்றோ கனிவோடு நீவீரும் காலத்தின் தீர்க்கமது தன்னில் கனிந்து நின்று நாளதனின் பெருக்கோடு நலம்பெறும் பெற்று மகிழ்வீர். இந்நாளில் இப்பதியில் பதிந்து இம்மொழியை கேட்பாருக்கு இன்னலது இடரது நீக்கி புரட்டாசி திங்கள் காலத்தின் தீர்க்கம் வளர்மதி காலம்தானே சதுரத்தின் மேலென்று சாற்றி நல்லெண்ணை வாஞ்சையில் நின்று வாழ்வதனை பெருக்கதனை ஏற்று மகிழ்வீரென்று அருளை நிறைந்தோமாசியாசி என்று இந்த மொழியினுடைய சாராம்சம். காரணம் தழுவி எழுந்த பரல் பஞ்சாட்சரம். இங்கு விழுந்த பரல் 5. 5 எழுத்து ஓதி ஆதாரத்தின் பெருக்கதனை அண்டத்தில் காண்பார்தானே என்று காரணம் தழுவிய இந்த பஞ்சாட்சரம் இங்கு ஒலிப்பதற்கு நியமமாக இருந்தவள் கடுவேகமாக விஞ்சாடி வந்து அமர்ந்தாள் இங்கு என்று சொல்கிறார். அவள் பறந்து வந்து இங்கு இந்த பரலை காண செய்தாள். அவள் கரத்திலே 5 எழுந்தது. புகழையினுடைய ஆனந்தம் அற்புதமான நிறைவோடு இருகலமும் நீட்டி அழைக்கிறாள் என்று சொல்லுகிறார். தீர்க்கமான பல வாழ்வின் பெருக்கமும் நிறைந்தார்களுடைய நெருக்கமும் நிறையும் என்று சொல்லுகிறார். அப்புறம் அடுத்ததாக எம்மை மன ஓட்டம் அது தன்னில் நிலைநிறுத்தி கண்ணோட்டத்திற்கு காரணமாக வண்ணம் தீட்டி வடிவம் அமைத்த செய் என்று சொல்லுகிறார். இந்த புஜண்ட பெருமானுடைய திருவுருவத்தை வரைந்த காரணத்தை சொல்லி என்றும் வண்ணமயமாக என்றும் உலகத்தில் உவகையின் பெருக்காக அந்த சேயாளின் வாழ்க்கையிலே செழுமையும் தீர்க்கமும் அடையும். தொடுத்த முயற்சிகளெல்லாம் துரிதமாக வெற்றி பெறும் என்று அமைந்தார் தம் மனமெல்லாம் குடிகொண்டு நின்று அவர்களுடைய தொடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் துரிதமாக துல்லியமாக நலம் கூட்டும் என்று சொல்கிறார். தவமுனிவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும் சதா சர்வத காலம் சத்சித் ஆனந்தம் என்ற ஒரு அருள் ஒளியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு நிறைந்திருந்து நம்முடைய உள்ளொளியில் எண்ணப்படுகின்ற எண்ணங்களுக்கெல்லாம்
உரம் ஊற்றுவது போல ஒரு நல்ல இதமான சுகந்தன்னை அளிப்பவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த குஜண்ட பெருமானுடைய அருள்வாக்கிலே புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி சதுரம் என்னும் நாள் ஒட்டும் தொட்டு எல்லோருடைய எண்ணங்களும் பிரதிபலிப்பாக நலங்களை காண செய்யும் என்று சொல்கிறார். கருணையின் பெருக்கோடு கனிந்து செய்கின்ற செயல்கள் எல்லாம் பேருடையதாக அமையும். உலகிலே எத்தனையோ தடுமாற்றங்கள் கண்டாலும் பாரதமே மீசுரமாக திகழும் என்று சொன்னார். பாரத தேசம்தான் பெருமையாக இருக்கும் என்று. நல்லார்தம் நிறைவுகளும் நல்லவைகளுடைய நிறைவுகளும் வளம் பெறுகின்ற காலம் இனியே. ஆகையினால ஆவணி திங்களில் பொதுவாக பொதுமறையில ஆவணி திங்களிலே தொடக்கமாகும் நன்மைகள் புரட்டாசியில் பரிபூர்ணமான கருணையை தரும் என்று இன்று மொழி.